the bloomers and the alpha generation mark the 4 ends of a remarkable timeline of human history and development. Let's welcome our actors. இறைவன் படைத்த இந்த அழகான உலகம் அவரின் ஓர் உன்னத படைப்பு. ஆதி மனிதன் இயற்கையோடு ஒன்றித்து இயற்கையுடனேயே வாழ்ந்து வந்தான். காடுகளில் கிடைத்தவற்றை உண்டு மரக்கிளைகளிலும் மரப்பொந்துகளிலும் பாறை குகைகளிலும் ஆரோக்கியமாக வாழ்ந்து வந்தான். அவனுடைய முதல் கண்டுபிடிப்பு தீப்பொறி. தீயை வைத்து தனது உணவை இன்னும் சுவையானதாக மாற்றிக்கொண்டான். அதனைத் தொடர்ந்து அறிவியல் கண்டுபிடிப்பாக சக்கரம் வேலையை எளிதாக்கியது. இவ்வாறு தொடங்கிய மனித கண்டுபிடிப்பு மனித வேலைகளை எளிதாக்கியது. உடல் ஆரோக்கியத்தை குறைக்க வித்திட்டது. இவ்வாறு படிப்படியாக பல கண்டுபிடிப்புகளோடு முன்னேற்றம் கண்ட மனித குலம் இன்று தனது தன்னல படைப்புகளின் தீமைகளால் பிதுங்கி நிற்கின்றான். ஏமாத்தினா என்ன ஏமாத்தின? எங்களை வெளியே கூட்டிட்டு போறேன்னு சொன்னதை மறந்துட்டீங்களா? சரி சரி பிள்ளைங்களா, இன்றைக்கு கண்டிப்பா நம்ம போறோம். ஆமா தாத்தா, நம்ம எங்க போறோம்? சொல்றேன். இன்னைக்கு நம்ம முக்கியமான சில இடங்களுக்கு போறோம். முதல்ல நாம கடலுக்கு போலாமா? ஜாலி ஜாலி, நம்ம கடலுக்கு போலாம். கடற்கரைனா மணல், சிப்பி, முத்து, சங்கு அப்படித்தானே இருக்கும். இங்க என்னடானா பிளாஸ்டிக் பாட்டில்களும் பிளாஸ்டிக் கவருமா மிதந்துட்டு இருக்கு. ஆமா, இதுதான் மனுஷங்க செய்யற மோசமான வேலை. என்ன தாத்தா சொல்லுறீங்க? அந்த காலத்துல நாங்க இயற்கையோட இணைஞ்சிருந்தோம். தண்ணி குடிக்கணும்னா கூட கொட்டாங்குச்சி, நம்ம சிரட்டைன்னு சொல்லுவேன்ல, அதுல தான் குடிச்சிட்டு இருந்தோம். சந்தைக்கு போனா கூட பனை ஓலையில் செஞ்ச பெட்டிகளை தான் பயன்படுத்தணும். இப்போ என்னடான்னா சந்தைக்கு போனா கூட கையை வீசிட்டு போறாங்க. பிளாஸ்டிக் பைகளில் பொருட்களை வாங்கிட்டு பைகளை இந்த மாதிரி கொண்டு கொட்டுறாங்க. அந்த பிளாஸ்டிக் பைகளும் பாட்டில்களும் தான் இப்படி குவிஞ்சு கிடக்கு. இதனால நமக்கு எந்த ஆபத்தும் இல்லையா தாத்தா? ஆபத்து இல்லாமலா? ஆபத்து தான். இதெல்லாம் கலர் கலரா இருக்கிறதுனால மீனுங்க இதை சாப்பாடு நினைச்சு சாப்பிடுது. ஐயோ, கேளுங்க, இன்னும் கேளுங்க. இந்த மீனை சாப்பிட்றதுனால மனுஷங்களாகிய நமக்கு கேன்சர் போன்ற விபரீதமான நோய்கள் எல்லாம் வருதுன்னு டாக்டர் சொல்றாங்க. அது மட்டுமா, நம்ம கிராமங்களில் கூட இந்த பிளாஸ்டிக் குப்பைகளை கொட்டி கொட்டி நிலத்தடி நீர் வற்றி போகுது. அப்படின்னா இந்த கழிவுகளை வச்சு வேற எதுவும் செய்ய முடியாதா தாத்தா? ஏன் பண்ண முடியாது? நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் இருக்கு இல்லையா, கோயம்புத்தூர், அங்கே ஒரு நாளைக்கு மட்டும் 300 டன் பிளாஸ்டிக் கழிவுகளை மறுசுழற்சி செய்கிறாங்க. மறுசுழற்சினா என்ன தாத்தா? மறுசுழற்சின்னா இந்த மாதிரி ஆங்காங்க கொட்டி கிடக்கிற கழிவு பொருட்களை எடுத்து நாம் பயன்படுத்துகிற பிளாஸ்டிக் சேருங்க, பைப்புகள், சிண்டெக்ஸ் டேங்கு மற்றும் வீட்டுக்கு பயன்படக்கூடிய பல பொருட்கள் இதில் இருந்து செய்கிறாங்க. ஆனால் குர்குரே, லேஸு, பிங்கோ, சின்ன சின்ன ஷாம்பு பாக்கெட்டு எல்லாம் இருக்குல்ல, இந்த கவர்கள் அந்த பிளாஸ்டிக்லேருந்து சின்ன வித்தியாசமாக இருக்கிறதுனால அதை மறுசுழற்சி செய்ய முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா அந்த பிங்கோ போன்ற கவர்களை வேற எதுவும் செய்ய முடியாதா தாத்தா? அது அரசாங்கத்தோட கையில் தான் இருக்கு. இந்த மாதிரி கவர்களுக்கு பதிலாக பாட்டில்களை அதை விற்றாங்கன்னா நல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு அரசு அதுக்கு உத்தரவு போடணும். இதனால நமக்கு வேற ஏதாவது பிரயோஜனம் உண்டா தாத்தா?
வேதனை இல்லாமலா? இதனால கிட்டத்தட்ட 2 லட்சம் பேர் கோயம்புத்தூர் பகுதியில் மட்டும் பயன்பெறாங்க. என்ன 2 லட்சம் பேரா? அது எப்படி தாத்தா? அதாவது பிளாஸ்டிக் குப்பைகளை எல்லாம் பொறுக்கிறாங்க இல்ல, இவங்க கொண்டு விற்பாங்க இல்ல சின்ன சின்ன வியாபாரிங்க, அவங்கன்னு அதே மாதிரி மறுசுழற்சி செய்யக்கூடிய தொழிற்சாலையில வேலை பார்க்குறவங்க, இது நடத்துறவங்க, இவங்க எல்லாருமே லாபம் அடைகிறாங்க. குறிப்பா 500-600 ரூபான்னு வித்துட்டு இருந்த இந்த பிளாஸ்டிக் சேருங்க இப்போ 250-300 ரூபாய்க்கு விற்கிறாங்கன்னா இந்த மாதிரி காரணங்கள் தான் இருக்குது. தாத்தா அடுத்த இடம் போலாமா? போலாம் வாங்க. அது என்ன தாத்தா டமார் சத்தம்? ஓ அதுவா, சொல்றேன் வாங்க. அதோ பாத்தீங்களா, பெரிய பெரிய பாறைங்க, அதுவெல்லாம் வெடிக்க வைத்து எங்கேயோ கொண்டு போறாங்க. தாத்தா நமக்கு ஜாலி தான். ஏமா அப்படி சொல்ற? தாத்தா தேவையில்லாம இந்த பாறை மலை எல்லாம் எதுக்கு? இது இல்லாம ஒரே பிளைனா இருந்தா எவ்வளவு நல்லா இருக்கும். நாங்க எல்லாம் விளையாட பெரிய கிரவுண்டு கிடைக்கும், பெரிய பெரிய வீடு கட்டலாம். நல்லது தானே தாத்தா? ஐயோ இல்லம்மா முல்ல, இப்படி மலை காடு எல்லாம் எடுத்துட்டா அதுல இருக்கக்கூடிய மரங்க செடி கொடிங்க விலங்குகள்னு இருக்கக்கூடிய பல உயிர்கள் அழிஞ்சிரும். அது மட்டும் இல்லை, நம்ம எல்லாம் அரணாக பாதுகாக்கக்கூடிய இந்த மலையை பெயர்த்து எடுத்துட்டோம்னா காற்று நம்மளை நேராக தாக்கும். பருவ மழைகள்லாம் அந்தந்த காலத்துக்கு இருக்காது. தண்ணி பிரச்சனைன்னு எதிர்காலமே கேள்விக்குறியாயிடும். சரி தாத்தா, நேரம் ஆகுது, நம்ம வேற இடம் போகலாமா? போலாம் வாங்க. தாத்தா அது என்ன பெரிய பைப்பு, அதுல புகை போகுது, ஏன் தாத்தா? ஓ அதுவா, பெரிய பெரிய தொழிற்சாலைங்க, அதுல இருந்து வர்ற புகைய நம்ம சுவாசித்தா நமக்கு மூச்சு திணறல் வரும்னு தான் அந்த குழலை இவ்வளோ உயரத்துல விட்டுருக்காங்க. அப்போ உயரமா இருந்தா நமக்கு எந்த கெடுதலும் இல்லையா தாத்தா? அதுதான் இல்லை, மேல ஓசோன்னு ஒரு படலம் இருக்கு. அது நம்ம சூரிய ஒளியிலிருந்து வரக்கூடிய புற ஊதா கதிரிலிருந்து பாதுகாக்குது. இந்த புகை மேல போய் அந்த படலத்தை சேதப்படுத்துது. இதனால சூரியனிலிருந்து வரக்கூடிய கதிருங்க நம்ம நேரா தாக்கி தோல் நோய்கள், கேன்சர், தோல் கேன்சர், இந்த மாதிரி உள்ள வியாதிகளை எல்லாம் வருத்துது. அப்படின்னா தாத்தா, எல்லா நாடுகளிலும் இருந்து விடக்கூடிய ராக்கெட் ஓசோனை கிழிச்சிட்டு தானே மேலே போகுது. பாரா, நான் கூட இப்படி யோசிக்கலையே பேராண்டி. உண்மைதான், ஓசோனை கிழிக்கத்தான் செய்யும். ஆனா மிக முக்கிய தேவைக்காக மட்டும் இந்த நாடுகள்ல இருந்து விடக்கூடிய ராக்கெட்டுகளை விட்டாங்கன்னா ஓரளவு பாதுகாப்பா இருக்கும். சரி நமக்கும் நேரம் ஆகுது, அடுத்த இடத்துக்கு போகலாமா? அது என்ன தாத்தா கலர் கலரா நொரையா தண்ணியில? வாங்க தாத்தா, அங்க போய் விளையாடலாம் வாங்க. ஐயையோ, அது விளையாடுற இடமா? நாசமா போச்சு. அது அவ்வளவு விஷம். தொழிற்சாலை கழிவுகளை இந்த மாதிரி தண்ணியில விடுறாங்க. இதனால தண்ணியில் உள்ள உயிருங்க எல்லாம் செத்து போய் நிலத்தடி நீரையும் விஷமாக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய கிணத்துலேருந்து தண்ணியை குடிக்கிற நாமும் பாதிப்புக்குள்ளாகிறோம். ஐயோ தாத்தா, இதை இப்படியே விடக்கூடாது. நம்ம இப்பவே போய் அவங்க கிட்ட அதை அடைக்க சொல்லுவோம். வாங்க தாத்தா. நாம போராட்டம் பண்ணலாம், புகாரும் கொடுக்கலாம். ஆனா அரசு ஊழியர்களும் நினைச்சாதான் இதை தடுக்க முடியும். இதுக்கு மாற்று வழி எதுவும் கிடையாதா தாத்தா? ஏன் இல்லை, இருக்கு. இந்த கழிவு நீரை தகுந்த முறையில் மறுசுழற்சி செய்து விவசாயத்துக்கும் கட்டிடம் கட்டுவதற்கும் கழிப்பறைகளையும் பயன்படுத்தலாம். நமது பக்கத்தில் இருக்கக்கூடிய மாநிலம் கேரளாவில் ஒன்றில்
திருவனந்தபுரத்தில் இந்த கழிவு நீரை மறுசுழற்சி செய்து ஆக்கப்பூர்வமான பல விஷயங்களுக்கு பயன்படுத்துகிறாங்க. என்ன, அதுக்கு கொஞ்சம் அதிகமாக செலவாகும். தாத்தா ரொம்ப பசிக்குது, ஏதாச்சும் வாங்கி தாங்க தாத்தா, சாப்பிடலாம். வாங்க வாங்க, இனி ஹோட்டலுக்கு போகலாம். தாத்தா, அந்த கடையில் கலர் கலராக பாக்கெட்டில் குர்குரே, பிங்கோ எல்லாம் இருக்கு, வாங்கி தாங்க தாத்தா. ஐயோ, வேண்டவே வேண்டாம், அதெல்லாம் ஃபுல்லாக கெமிக்கலுங்க. இதை சாப்பிட்டா நமக்கு அல்சர் தான் வரும். அது மட்டும் இல்லை, இந்த பாக்கெட் வேஸ்ட்டுகளை மறுசுழற்சியும் செய்ய முடியாது. நாம ஹோட்டலில் போய் சாப்பிடலாம், வாங்க. தாத்தா தாத்தா, அதோ அந்த பசங்க செல்ஃபோனில் தான் விளையாடிட்டு இருக்காங்களா? ஏன் தாத்தா எனக்கு மட்டும் அம்மா செல்ஃபோன் தரமாட்டேங்கிறாங்க? உனக்கு ஏன் செல்ஃபோன் தரல தெரியுமா? செல்ஃபோனை அதிக நேரம் பயன்படுத்தினா நம்ம மூளையெல்லாம் மழுங்கடிக்கப்படும். அதோடு மட்டும் இல்லை, நம்ம கண்களில் கூட கேன்சர் வரும்னு சொல்கிறாங்க. அதனால தான் உங்கள் அம்மா செல்ஃபோன் உனக்கு தரல. ஆமாம், ஹோட்டல் வந்தாச்சு, நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிடலாமா? வாங்க வாங்க, உட்காருங்க. சரி தாத்தா, எங்களுக்கு புரோட்டா. வேற என்ன வேணும் சொல்லுங்க. எனக்கு பிரியாணி. ஐயோ, என்ன பேராண்டிகளா, எல்லாமே ஃபாஸ்ட் ஃபுட்டாக சொல்கிறீங்க. இதை சாப்பிட்டா உடம்பு என்னத்துக்கு ஆகுறது? நாம இயற்கை உணவாக சாப்பிடணும். சோறு, காய்கறி, கீரை, கிழங்கு, மீன் குழம்பு இப்படின்னு வாங்கி சாப்பிடலாம். என்ன பேராங்களா, நல்லா சாப்பிட்டீங்களா? நாளைக்கு உங்களுக்கு ஒரு மேஜிக் காட்ட போகிறேன். என்ன மேஜிக்கா? ஆமாம், மேஜிக் தான். அதாவது 30 வருடங்கள் தாண்டி நம்ம உலகம் எப்படி இருக்குன்னு நான் உங்களை எல்லாம் கொண்டு அந்தந்த இடங்கள்ல காட்ட போறேன். என்ன பேரங்களா, அதோ அங்க பாருங்க. என்ன தாத்தா, முதுகுல சிலிண்டரை சுமந்துட்டு என்ன பண்றாங்க தாத்தா? ஓ, அதுவா, அவங்களுக்கு சுவாசிக்க ஆக்சிஜன் பற்றாக்குறை. அதனால தான் வியாபாரிங்க தெரு தெருவா ஆக்சிஜன் சிலிண்டர் விற்கிறாங்க. மக்களும் அதை வாங்கி நல்லா சுவாசிக்கிறாங்க. ஓ, அப்படின்னா வருங்காலங்களில் எல்லாமே வாங்கத்தான் செய்யுமா? இயற்கையா எதுவும் கிடைக்காதா? நாம இப்ப கூட பாக்குறோமே, தண்ணீர் பாட்டில், தண்ணீர் கேன். முன்னால எல்லாம் யாருமே தண்ணியை விற்கிறது கிடையாது, விலை கொடுத்து வாங்குறதும் கிடையாது. ஆனா இப்ப நிறைய பேர் தண்ணியை விலை கொடுத்து தான் வாங்குறாங்க. அது என்ன தாத்தா, அந்த கூட்டத்துல கொஞ்சம் பேர் பெரிய கண்ணாடி போட்டிருக்காங்க? அதுவா, அவங்க எல்லாம் செல்போனை பார்த்து பார்த்து கண்ணு கெட்டு போச்சு. அதனால தான் அவங்களுக்கு இந்த கண்ணாடி. தாத்தா தாத்தா, அதோ பாருங்க, வித்தியாசமா ஒரு மனுஷன். அது யாரு தாத்தா? அதுவா, ரோபோ. அதாவது மனுஷன மாதிரி எல்லா வேலைகளையும் செய்யக்கூடிய இயந்திர மனிதன். இப்ப எல்லா இடங்கள்லயும் இந்த மாதிரி ரோபோ தான் வேலை பார்க்குது. தாத்தா, இதுக்கு நோய் எதுவும் வராதா? ஐயோ, அது இயந்திரமா, அதுக்கு நோய் எதுவும் வராது. தாத்தா தாத்தா, அது என்ன தாத்தா, கொஞ்சம் பேர் பெருசு பெருசா குண்டு குண்டா இருக்காங்க. அவங்களா, முன்னால நூடுல்ஸு, பீட்சா, பர்கர்னு சொல்லிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்டா சாப்பிட்டு தான் இப்படி இருக்காங்க. தாத்தா, இதெல்லாம் போர் அடிக்குது, பனிமலை பிரதேசத்துக்கு போலாம். அது கொஞ்சம் அதிக தூரத்துல இருக்கு.
அதோ பாருங்க, பனிமலைங்க. என்ன தாத்தா, பனிமலைகள் பனிப்பாறைகள் தானே இருக்கும். இது என்னடானா அங்கங்கயா பாறை பாறையா தெரியுது. ஏன் தாத்தா? சொல்றேன். மனுஷங்க எல்லாம் தேவையில்லாம புகையையும் வாயுக்களையும் வளிமண்டலத்தில் அனுப்புனதுனால உலகம் வெப்பமயமாகி இந்த பனிப்பாறைங்க அதிகமாக உருகி போய் கடல்ல சேருது. அடுத்தது எங்க போறோம் தாத்தா? பொறுங்க காட்டுறேன். தாத்தா, இது என்ன? கடல் தண்ணி ரொம்ப மேல் வந்திருக்கு. ஆமா, நான் சொன்னேன் இல்லையா, உலகம் வெப்பமயமாதல்னு. இதனால பனிப்பாறைங்க உருகி கடலுக்கு வந்திருக்கு. தாத்தா, மொத்தம் எத்தனை சதவீதம் தண்ணீர் மலையில் பனிப்பாறையா இருக்கு? சொல்றேன். மொத்த தண்ணியில 97% கடல்லையும், 1% நாட்டுல நல்ல தண்ணியாவும், 2% பனிப்பாறையாகவும் இருக்கு. அப்போ தாத்தா, நாட்டுல 1% தண்ணியிலே அநேக இடத்தில் வெள்ளப்பெருக்கு வருது. இதோட பனிப்பாறை எல்லாம் உருகுனா என்ன நடக்கும் தாத்தா? அதுதான் கடல் மட்டம் உயருது. ஐயோ தாத்தா, பெரிய அலை வருது. என்ன பேர பிள்ளைங்களா, கவனமா இருங்க. பெரிய அலை வந்தா ஓடிடணும், சரியா? அது மட்டும் இல்லை, கடல் தண்ணி நம்ம உள்ள ஊருக்குள்ளாலையும் வந்துடும். ஓடிருங்க. என்ன பேரங்களா, தாத்தா சொல்றத கேட்பீங்களா? என்ன நீங்களும் தான் கேளுங்க. நம்மால முடிஞ்சவரை இயற்கையை காயப்படுத்தாம வாழ்வோம். வெளியே பொருட்கள் வாங்க போகும்போது கூட துணிப்பைகளை எடுத்துட்டு போவோம். நான் தனியா என்ன மாற்றத்தை கொண்டு வர முடியும்னு நினைக்காம என்னாலேயும் முடியும்னு செய்யுங்க. அப்பதான் இந்த சமுதாயம் மாறும். இயற்கையான உணவான காய்கள், பழங்கள், பயிர் வகைகள், தானியங்கள்னு சாப்பிடுவோம். தேவைக்கு மட்டும் இயற்கை வளங்களை எடுத்து இயற்கை அரணை பாதுகாப்போம். வீட்டை சுற்றி ரப்பர் மரங்களுக்கு பதிலாக மா, பலா, வாழைன்னு கனிதர் மரங்கள் நட்டு நாமும் பயன்பெற்று பறவைகள் மற்ற உயிர்களுக்கும் பயன்படுற மாதிரி செய்வோம். வீட்டு தோட்டம் வைத்து நமக்கு தேவையான காய்கறிகளை விளைவிப்போம். என்ன பேரங்களா, தாத்தா சொல்றேன் கேளுங்க. நீங்களும் தான் வீடுகளில் இதை கடைபிடிங்க. This program brought you diverse experiences and values that each generation holds. Thank you for your wonderful performance.